திருப்பத்தூரில் அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவன் உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது பெற்றோர் உடலை வாங்க சம்மதம் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூரில் அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவன் உயிரிழந்த விவகாரத்தில் உடலை வாங்க பெற்றோர் சம்மதம் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் அரசு உதவி பெறும் பள்ளியில் பூட்டியிருந்த கிணற்றுக்குள் 11ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த நிலையில் தற்போது மாணவனின் உடலை வாங்க பெற்றோர் சம்மதம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் அரவிந்தன். வணக்கம் அரவிந்தன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவினா. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கொத்தூர் கிராமத்தை சேர்ந்த சின்னத்தம்பி என்பவரது மகன் முகிலன். இவர் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் டோமினிக் சாவியோ மேல்நிலைப் பள்ளியில் மாணவ விடுதியில் தங்கி 11ஆம் வகுப்பு பயின்று வந்த நிலையில் இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி மாணவன் பள்ளிக்கு வரவில்லை என பள்ளி நிர்வாகத்தினர் முகிலனின் தந்தையான சின்னத்தம்பிற்கு தகவல் அளித்துள்ளனர். தகவலின் பேரில் அங்கு விரைந்த முகிலனின் தந்தை தனது மகன் வீட்டுக்கு வரவில்லை எனவும் உறவர் வீட்டிற்கும் செல்லவில்லை எனவும் நீங்கள் முறையான பாதுகாப்பு வழங்கவில்லை என பள்ளி நிர்வாகத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தனது மகனை காணவில்லை என திருப்பத்தூர் நகர காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர். அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் மாணவன் முகிலனை தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி பள்ளி வளாகத்தில் உள்ள மூடப்பட்ட கிணற்றில் மாணவன் சடலமாக மீட்கப்பட்டான். அதனைத் தொடர்ந்து தனது மகன் மரணத்தின் மர்மம் இருப்பதாகவும் பள்ளி நிர்வாகத்திடம் அவர்களிடம் உரிய விசாரணை செய்து தனது மகன் இறப்பிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என முகிலின் உறவினர்கள் கடந்த 2 தினங்களாக சாலை மறியல் மற்றும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு ஆதரவாக அதிமுக மற்றும் பாஜகவினர் தாவேகவினரும் முகிலன் குடும்பத்தினருக்கு ஆதரவாக பள்ளி நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து நேற்று இந்த பள்ளி நிர்வாகத்தினரிடம் காவல்துறை விசாரணை மேற்கொள்ள உள்ளதால் நேற்று பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் இன்றும் விசாரணை நடைபெற உள்ளதால் இன்றும் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இதுகுறித்து வேலூர் சரக டிஐஜி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் முகிலனின் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இது குறித்து விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என புரிதளித்ததின் பேரில் இன்று முகிலனின் உடலை வாங்குவதற்காக அவரது உறவினர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளனர். இதனால் திருப்பத்தூர் பகுதியில் கடந்த 3 தினங்களாக பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. ரவீனா, விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அரவிந்தன்.